சார், இன்றைய காலகட்டத்தில் அரசியல் செயல்பாடு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட அரசியலோட அமைப்பு, நம்மளோட அரசியலோட சட்டம், நம்மளோட அரசியல் சாசனத்தை கரெக்டா வகுத்ததுனால இன்னைக்கு உலக நாடுகள், பல நாடுகள் வந்து நம்ம நாட்டை பார்த்து மிரண்டு போய் தானே நிற்கிறாங்க. மிகப்பெரிய வல்லரசா நாம மாறி உருவெடுத்துக்கிட்டு இருக்கோம். வந்து ஒரு அணு ஆயுதத்திலையும், அது மட்டுமல்ல இராணுவத்திலையும், பொருளாதாரத்திலையும் நாம ஒரு பெரிய பிளானிங்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம்ன்றத நாம சொல்றதை விட, நாம நெஞ்ச நிமித்து மாறுதட்டி சொல்றதை விட உலக நாடுகளை, பல நாடுகள் ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா. பெரிய கலாச்சாரத்துல ஒரு பாரம்பரியமிக்க கலாச்சாரம், வரலாறுகள், இதெல்லாம் நம்மளோட இந்தியாவுக்கு அது இயற்கையாவே கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரமும் பொக்கிசமா நாம வந்து இன்னைக்கு கௌரவப்படுத்தப்படுறோம் இல்லையா. அப்படியாப்பட்ட கால சூழ்நிலைகள்ல அரசியலோட ஸ்தானங்கள் நல்ல கம்பீரமான முறையில தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல நான் கண்ட ஒரு சில நிகழ்வுகள் வந்து ஒரு பெரிய அளவுல என்ன மனதை வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வுகள். ஏன்னா இதெல்லாம் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை வந்து நாம வந்து பல பேர் வந்து புரிந்து கொள்ளாம நாம வந்து இதை ஏத்துக்கிறோம். எலெக்ஷன் நடந்த டயத்துல நான் ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். பஸ்ல வந்து போய்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு ஜங்ஷன்ல, ஒரு சின்ன ஜங்ஷன் தான். ஜங்ஷன் ஓரத்துல வந்து ஒரு பெரிய டபரா, ஒரு பிரியாணி பாத்திரம், பெரிய பாத்திரத்தை வச்சு ஒரு ஸ்டூல், பெரிய ஸ்டூலை போட்டு அந்த பாத்திரத்தை வச்சு ரோட்டு ஓரத்துல கட்சி கரை வேட்டி கட்டி அந்த நிறைய பேர், ஒரு வாலிபர்களும் ஒரு நல்ல ஒரு பெரியவர்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிளேட்டு பாக்கு மட்ட தட்டுல வந்து பிரியாணி அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. அதை வாங்கிட்டு ஓடுறான். பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. பஸ்ல நின்ற மணிக்கு ஒருத்தன் கையை கட்டுறான். அந்த அவனுக்கு வந்து தாராள மனதோட நல்ல அருமையா உணவு பகிர்ந்து பரிமாறிக்கொண்டிருந்த அந்த தருணம் வந்து மனித இனத்துக்கே அவங்க செய்யற பெரிய துரோகம் அப்படின்றத நான் இன்னைக்கு நான் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து அந்த துரோகமா நான் நினைச்சு நான் பதிவிடுறதுக்கு காரணம், நாம ஒண்ணு பிச்சை எடுக்கலையே, ஒருவேளை சோத்துக்கு நாம வந்து கையேந்திர நிலையில நாம இல்லையே, நாம எப்படி கௌரவப்படுத்தப்படணும்? ஒரு அரசியலோட சாசனத்தை மாற்றி எழுதுறக்கூடிய ஒரு நிலை ஒரு மனிதனோட ஒரு விரல் நுனியில இருக்கின்றத நாம உணர்ந்துட்டு போய் ஒரு பாக்கு மட்ட தட்டுல சோத்த போடுறாங்க அப்படின்றதுக்காக நாம வீதியில போய் முண்டியடிச்சு வாங்குறது வந்து நம்மளோட இனத்தை அதை வந்து சீரழிக்கிறதுக்கு சமம் தானே. பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு நாம வந்து ரொம்ப கௌரவமா நினைச்சு நெஞ்ச நிமித்தி நிக்கிறோம். அதுவே எவ்வளவு பெரிய ஒரு இழிவான செயல்ன்றதை நாம இன்னும் உணராம இருக்கோம். ஆனா ஒரு பாத்திரத்துல சோத்த போட்டு பாக்கு மட்டத்தட்டுல கொடுக்கும் போல ஓடி போய் அப்படியே நின்ற இடத்துல நின்றுக்கிட்டு, அது பிரியாணியா என்ன குஸ்காவான்னு தெரியாது, ஆனா பார்த்தா பிரியாணி மாதிரி தான் அந்த மனம். ஏன்னா நான் வந்து பஸ்ல போகும்போல நடந்த நிகழ்வு அது. நான் நேரடியா கண்ட நிகழ்வு மிகப்பெரிய அளவுல என் மனசை பாதிக்கப்பட்டது. ஒரு மனிதனோட நீ வந்து ஆட்சியில நிக்கிறியா, அரசியல்ல நிக்கிறியா, எலெக்ஷன்ல நிக்கிறியா, நின்றுக்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. உன்னோட இனத்து மக்கள்ல, உன்னோட இடத்தோட மக்கள்ல, உன்னுடைய ஒரு இடத்தோட அந்த பொதுமக்களுக்கு என்ன செய்ய நினைக்கிற? ஒரு சத்திரத்தை படி அத்தனை பேத்துக்கு சாப்பாடு போடு. வீதியில போறவங்க வர்றவங்களுக்கு நாய் நெறிகளுக்கு கூட தானே இப்படி எட்டி எறிவாங்க. அந்த மாதிரி தான் வாங்குற பல பேர் சோற பாதியை வந்து தூக்கி தூக்கி வீசி எறிஞ்ச நிலையத்தான நான் பார்த்தேன். அந்த நிகழ்வுகள் வந்து நம்மளோட மனித இனத்தை எவ்வளவு கீழ்த்தரமா கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு சூழல் தெரியுமா. நாம அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நாம முதல்ல உணர்வு பூர்வமா நாம வந்து முத்திரை குத்தினாத்தான் அந்த எலெக்ஷன்ல வந்து நிச்சயமா ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தை நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பு சாசனங்கள் வந்து அருமையா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனி உரிமை, கடமை அப்படின்றத நம்மளோட ஓட்ட எவ்வளவு தெளிவா வந்து நம்மளை விளம்பரப்படுத்துறாங்க. பணத்தை வாங்கினதை கூட நான் வந்து ஒரு வேதனையா சொல்லும் போல, ஒரு பிடி சோத்துக்கு கூட நம்ம நாயை அடிச்சுக்கிட்டு சாகும் போல, இதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு. அதுக்கு சோமாலியா நாடு எவ்வளவோ பரவாயில்லையே. பசி, பஞ்சம், பட்டினி, கொடூர சாவு, கொலை அப்படின்ற அத்தனையும் வந்து சீரழிவை சந்திச்சுட்டு இருக்க அந்த சோமாலியால கூட இந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சுன்றது தெரியல. நம்ம வெள்ளை வேட்டி கட்டி, கரை வேட்டியை கட்டி, வீதியில பேண்ட் சட்டையை போட்டு, போற வர பைக்ல போட்டு, கார்ல போட்டு நின்றுகிட்டு கம்பீரமா வந்து நம்ம நிக்க போல, ஒரு தட்டுல இருக்க சோறை வாங்குறதுக்கு துப்பு இல்லாம நம்மளாம் இருக்கோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்மளோட நிலை எந்த நிலை, அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த கொடுக்கிற சோடு நமக்கு கௌரவமா கொடுக்குறாங்களான்னு பாருங்க. கௌரவத்தை நாம இழக்கிறதுனாலதான், கௌரவத்தை நாம வீதியில போறதுனாலதான் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து இந்த நிலைக்கு வந்து இதுக்குள்ள கொண்டு போறாங்க.
அரசியல் ரீதியா வந்து இந்த இந்த கேள்விகளுக்கு வந்து உண்மையிலே வேதனை அளிக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்மளோட நிலைப்பாடு என்னன்றதை நாம ஃபர்ஸ்ட் உணரணும். நமக்கு கொடுக்கிற ஒரு சோறு, ஏன்னா ஒரு பிடி சோறு கூட நம்ம தாய் தகப்பன் வந்து நம்மளை வந்து இயலாத நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இத்தனை வருட காலங்களை நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளம் அந்த ஒரு பார்க்க மாட்ட தட்டுல உள்ள பிரியாணி மட்டும்தானா? முதல்ல வந்து நம்ம வந்து எலெக்ஷன் டயத்துல நாம நடந்துக்கிற விதங்கள் வந்து நம்மளோட இனத்தை, மனித இனத்தை வந்து கலங்கப்படுத்துறதுக்குரிய சமம். ஒரு எறும்பை பாருங்களேன், நம்மளை தன்னோட உடல் எடையை விட நம்மளை விட இந்த மனித இனத்தை விட 300 மடங்கு சுவாசிக்கிறதுக்குரிய சக்தியை வளர்த்துக்கிறது. ஒரு எறும்பை பாருங்க, ஒரு எறும்புக்கு ஒரு எறும்பு பின்னாடி வரிசையை எவ்வளவு அழகா போகுது. அந்த சோறை வாங்குறதுக்கு கூட ஒருத்தன் வரிசையில ஒழுங்குபடுத்தி அதை வந்து நின்றுருந்தா கூட அந்த சோறு பாதிக்கு பாதி வீதியில விட்டறியாம இருந்திருக்கலாம். ஒரு துளி மழை நீர், ஒரு துளி நீர் வந்து தவிக்காம எத்தனை கிடைக்காம எத்தனை நாடுகள் வந்து தவிச்சிருக்கா தெரியுமா? ஆனா நாம வந்து ஒரு பிடி சோத்துக்கு வந்து வீதியில கடந்த அடிச்சு மல்லு கட்டம் போல இது அரசியலோட மிகப்பெரிய ஒரு இழிவான ஒரு செயல்தான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து நம்மளோட மனித இனத்தை வந்து கலங்கப்படுத்தக்கூடிய ஒரு செயல். இதை நாம மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அனைவரும் வந்து நம்ம ஒரு பிடி சோத்துக்காக நம்ம ஓட்டு போடுறோம், ஒரு பிடி சோத்துக்காக நம்ம வீதியில தெரியணும் அப்படின்றத உணர்ந்து அதன்படி நம்ம மாற தொடங்கிட்டோம்னா நம்ம நாடு நிச்சயம் ஒரு மிகப்பெரிய வல்லரசா மாறும். நம்மளோட அரசியல் சாசனம் மிகப்பெரிய தெளிவா தான் நம்மளை வகுத்திருக்காங்க. ஆனா நாம தான் நம்மளோட புத்தியை இடம் கொடுத்துட்டு வீதியில தெரிகிறோம். அதை கொஞ்சம் மாறினா நிச்சயம் நம்மளோட ஸ்தானங்கள் எல்லாம் மனித இனம் உணர்வுகள் அத்தனையும் மதிக்கப்படும், அது புனிதப்படும் அப்படின்றதான் என்னோட பதில்.